Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் செல்லங்களா, வாங்க நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். ரெடியா? சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் நல்லா ஸ்வீட்டான ஆப்பிள்ஸ், இன்னொரு பக்கம் சில்லுன்னு தண்ணி. ரெண்டுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா இங்கிலீஷ்ல இத பத்தி பேசும்போது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஹே, நீங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. கவலையே வேணாம், நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் வாங்க. அது எவ்வளோ ஈஸின்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி, நம்மளோட முதல் அட்வென்ச்சருக்கு போலாமா? நம்ம கையை வச்சு 1 2 3ன்னு சில பொருளை எல்லாம் எண்ணி பார்க்கலாம் வாங்க. அதை பத்தி தான் நாம இப்ப ஜாலியா கத்துக்க போறோம். இங்கிலீஷ்ல நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதுதான் கவுண்டபிள் நவுன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா கவுண்ட் பண்றதுனா என்னது? சோ எதையெல்லாம் நம்மளால எண்ண முடியுதோ அதெல்லாம் கவுண்டபிள். ஈஸி தானே? ஆஹா, எங்க பாருங்க, ஒரு ரெட் கலர் ஆப்பிள் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அதனால நாம இத 1 ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். 1 ஆப்பிள். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, 2 சூப்பரான ஸ்டோரி புக்ஸ். 1 2. அப்போ நாம என்ன சொல்லணும்? கரெக்ட், 2 புக்ஸ். சூப்பர். வாவ், கலர் கலரா 3 பென்ஸ் இருக்கு. 1 2 3. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சொல்லுங்க. 3 பென்ஸ். சூப்பர். பாத்தீங்களா கவுண்ட் பண்றது எவ்வளவு ஈஸின்னு? ஓகே, இப்போ இதை வச்சு முழு சென்டென்ஸா சொல்லி பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து தைரியமா சொல்லுங்க. முதல்ல, I have 2 pencils. அடடா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்தது, she bought 3 apples. பிரமாதம், ரொம்ப அழகா சொல்றீங்க. சரி, நம்ம அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடியா? சில பொருளை எல்லாம் நம்மளால 1 2ன்னு விரல் விட்டு எண்ணவே முடியாது. அது என்னவா இருக்குன்னு யோசிங்க பாப்போம். வாங்க, நம்ம சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நம்மால எண்ண முடியாத பொருளுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அதாவது எண்ண முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு. அத போய் ஒரு தண்ணி 2 தண்ணின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் இது. இங்க பாருங்க, அம்மா குடிக்க தர்ற பால், நாம குடிக்கிற தண்ணி, அப்புறம் நம்ம சாப்பாட்டுல இருக்கிற அரிசி, இதெல்லாம் நம்மளால ஒண்ணா எண்ண முடியுமா? சான்ஸே இல்ல. 1 டம்ளர் பால் 1 கிலோ அரிசின்னு அளக்கத்தான் முடியும். அதனால இதெல்லாம் தான் அன்கவுண்டபிள். இதையும் சென்டென்ஸ்ல சொல்லி பார்க்கலாமா? ரெடியா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ ட்ரிங்க் வாட்டர். வாவ், சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது, ஐ ஈட் ரைஸ். நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரே தான். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக் சொல்லி தரட்டுமா? ஒரு மேஜிக் வார்த்தை இருக்கு. அதை வச்சு நாம எண்ண முடியற பொருளை பத்தியும் பேசலாம், எண்ண முடியாத பொருளை பத்தியும் பேசலாம். ஆச்சரியமா இருக்கா? அது என்ன வார்த்தைன்னு பார்க்கலாமா? வாங்க. அந்த மேஜிக் வார்த்தை சம். என் கூட சொல்லுங்க பாப்போம். சம். இதோட அர்த்தம் கொஞ்சம் இல்லனா சில. இந்த ஒரு சின்ன வார்த்தை நமக்கு 2 இடத்துலயுமே ஹெல்ப் பண்ணும். பாத்தீங்களா எவ்வளவு யூஸ்ஃபுல்னு? இப்ப பாருங்க, நாம எண்ணக்கூடிய ஆப்பிள்ஸ்க்கு சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எண்ண முடியாத தண்ணிக்கு சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எண்ண முடியாத அரிசிக்கு சம் ரைஸ்னு சொல்லலாம். பாத்தீங்களா, ஒரே வார்த்தை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. சூப்பர்ல. இப்ப நாம இன்னும் 2 முக்கியமான வார்த்தைகளை பார்க்கலாம். மெனி அப்புறம் மச். ரெண்டுக்குமே நிறைய தான் அர்த்தம், ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இப்போ பேனாவை எல்லாம் நம்மால எண்ண முடியும் இல்லையா? அதனால மெனி பென்ஸ்னு சொல்லணும். ஆனா தண்ணியை எண்ண முடியாதுல்ல, அதனால மச் வாட்டர்னு சொல்லணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க, எண்ண முடிஞ்சா மெனி, அளக்கிறதா இருந்தா மச். ஓகேவா? வாவ், இவ்ளோ விஷயம் கத்துக்கிட்டோம்ல. சில சமயம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஆனா கவலையே படாதீங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லி தர போறேன். யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஓகே? இப்ப நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் இதை எண்ண முடியுமா முடியாதான்னு டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இதோ அந்த சீக்ரெட். நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் சரி, உங்களுக்குள்ளேயே ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கோங்க. இதை என்னால 1 2ன்னு எண்ண முடியுமா? உங்க மனசு ஆமான்னு பதில் சொன்னா அது கவுண்டபிள், இல்லைன்னு பதில் சொன்னா அது அன்கவுண்டபிள். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? பிரமாதம், நீங்க எல்லா சீக்ரெட்டையும் கத்துக்கிட்டீங்க. இப்போ ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? பயப்படாதீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். என் கூட சேர்ந்து நல்லா சத்தமா சொல்லுங்க, சரியா? முதல்ல, ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா சொன்னீங்க. அடுத்து, ஐ ட்ரிங்க் மச் வாட்டர். கலக்கிட்டீங்க. கடைசியா, ஐ ஈட் சம் ஃப்ரூட்ஸ். பிரமாதம். நீங்க இப்போ இங்கிலீஷ்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆகிட்டீங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க எவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்டீங்கன்னு. ஒவ்வொரு நாளும் உங்க இங்கிலீஷ் அறிவு ஒரு குட்டி செடி மாதிரி அழகா வளர்ந்துகிட்டே வருது. இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ரொம்ப தைரியமா நம்பிக்கையா என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
My English is improving daily. ஆமா, உங்க இங்கிலீஷ் ஒவ்வொரு நாளும் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. நாம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது இன்னும் ஜாலியா நிறைய கத்துக்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு கத்துக்கிட்டதை எல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. செய்வீங்கல்ல? பை பாய். சீக்கிரமே பார்க்கலாம்.